நீண்ட காலத்திற்கு முன்பு பூமி காற்றின் வழியாக ரகசியங்களைச் சொன்னபோது இரத்தத்தாலும் கௌரவத்தாலும் பிணைக்கப்பட்ட வீரர்களின் ஆட்சியின் கீழ் ஒரு ராஜ்யம் செழித்து வளர்ந்தது. அவர்களின் மரபு கல்லில் அல்ல, வெள்ளியில் பொறிக்கப்பட்டது. ஒற்றுமையின் சின்னங்களுடன் உருவாக்கப்பட்ட வளையல்கள் வலிமையின் வாக்குறுதியாக தலைமுறைகளாக கடத்தப்பட்டன. ஆனால் போர் வந்தது. அது எப்போதும் போல உலகம் முழுவதும் இரத்தக் கூட்டை சிதறடித்தது. அவர்களின் கதைகள் கட்டுக்கதையாக மறைந்து போயின. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கண்ணாடி மற்றும் எக்கு நகரத்தில் 2 அந்நியர்கள் அந்த இழந்த வரலாற்றின் எடையை தங்கள் மணிக்கட்டில் சுமக்கிறார்கள். கார்ப்பரேட் உலகத்தை வென்ற ஆரவ், ஆனால் தனது கடந்த காலத்தை இழந்த ஒரு மனிதன் மற்றும் அமைதியான வலிமை கொண்ட ஒரு பெண் மாயா பதில்களுக்கான இயக்கத்தை மறைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் வளையல்கள் அவற்றின் பண்டைய வடிவமைப்பில் ஒரே மாதிரியானவை. இருவரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு விதியின் திறவுகோலை வைத்திருக்கின்றன. விதியின் நூல்கள் அவர்களின் வாழ்க்கையை ஒன்றாக இணைக்கத் தொடங்கும் போது ஒரு மறக்கப்பட்ட மரபு கிளர்ச்சியடைகிறது, வெளிப்பட காத்திருக்கிறது. சில ரகசியங்கள் என்றென்றும் புதைந்து கிடக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. ஆரவ் தனது உயரமான அலுவலகத்தில் நின்றபோது அவர் கைப்பற்றிய ஒரு ராஜ்யம் போல அவருக்கு கீழே நகரம் விரிந்து கிடப்பதைக் காண முடிந்தது. இருப்பினும் அவர் வெற்றி பெற்ற போதிலும் அவர் உள்ளே ஒரு வெறுமையை உணர்ந்தார். அவரது வாழ்க்கை தொடர்ச்சியான வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் வெற்றிகளாக இருந்தது. அவரது மேசையில் அவரது தாயின் புகைப்படம் அவரது கண்ணில் பட்டது. அவரது மணிக்கட்டில் அவர் முழுமையாக புரிந்து கொள்ளாத கடந்த கால ரகசியங்களை வைத்திருப்பது போல் தோன்றிய வெள்ளி வளையல் இருந்தது. மாயா ஒரு நேர்காணலுக்காக அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது ஆரவ் தனது மணிக்கட்டில் தனது தாயாரின் மணிக்கட்டை ஒத்த ஒரு வெள்ளி வளையலை கண்டார். அவர் அதை பற்றி மாயாவிடம் கேட்டார். அது ஒரு குடும்ப பாரம்பரியம் என்று அவர் விளக்கினார். ஆரவ் தனது தாயாரிடம் இதே போன்ற ஒன்றை வைத்திருப்பதாக பகிர்ந்து கொண்டார். இந்த தற்செயல் நிகழ்வு அவரது ஆர்வத்தை தூண்டியது. அவர்கள் இருவரும் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் இருப்பதை உணர்ந்த அவர் அவளை உடனடியாக வேலைக்கு அமர்த்தினார். மாயா தனது பாத்திரத்தில் சரியாக பொருந்திக் கொண்டதால் ஆரவ் அந்த வளையலை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் தனது தாயார் அந்த வளையலுடன் இணைக்கப்பட்ட தங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தை பற்றி பேசியதாக மாயாவிடம் கூறினார். தனது குடும்பத்திற்கு மூதாதையர்கள் மற்றும் போர் வீரர்களின் ஒத்த கதைகள் இருப்பதாக மாயா வெளிப்படுத்தினார். ஒன்றாக அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட கடந்த காலத்தை ஆராயத் தொடங்கினர். பழைய கடிதங்கள் மற்றும் புகைப்படங்களை ஆராய்ந்தனர். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவர்களின் தொடர்பை ஆழப்படுத்தியது.
வளையலின் சின்னங்கள் மற்றும் ஒரு பழங்கால வரைபடத்தால் வழிநடத்தப்பட்டு ஆரவ் மற்றும் மாயா ஒரு தொலைதூர மலை குகைக்கு சென்றனர். உள்ளே அவர்கள் ஒரு பீடத்தை கண்டனர். அதில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அதை மாயா இவ்வாறு மொழிபெயர்த்தார்: ஒற்றுமையால் மட்டுமே அவர்களின் இரத்தக் கோடுகள் இழந்ததை மீட்டெடுக்க முடியும். அவர்கள் தங்கள் வளையல்களை பீடத்தில் வைத்து ஒரு சுருளை வெளிப்படுத்தினர். ஆரவ் அதிலிருந்து படித்து, அவர்கள் உடைந்த ராஜ்யத்தின் வாரிசுகள் என்பதை அறிந்து கொண்டார். அவர்களின் குடும்பங்கள் போரினால் பிரிந்தன, ஆனால் இப்போது மீண்டும் இணைந்தன. குகையில் நின்று கொண்டிருந்த ஆரவ் மற்றும் மாயா தங்கள் கண்டுபிடிப்பு கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, எதிர்காலத்தை பற்றியது என்பதை உணர்ந்தனர். அவர்கள் இரத்தத்தாலும் நோக்கத்தாலும் பிணைக்கப்பட்டிருந்தனர். இந்த உணர்தல் அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது. நகரத்திற்கு திரும்பிய ஆரவ் தனது அலுவலகத்தில் இப்போது ஒரு வித்தியாசமான உணர்வு இருப்பதாக உணர்ந்தார். அது மிகவும் வெப்பமான நேர்மறையான அதிர்வுகளாகும். மாயா உள்ளே நுழைந்ததும் அவர்கள் புரிதலின் தோற்றத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் வளையல்கள் அவர்கள் மீட்டெடுத்த மரபின் அடையாளமாகும். அவர்களுக்கு ஒன்றாக மகிழ்ச்சியான எதிர்காலம் இருந்தது.